Hello, good morning, Namaskaram. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? உங்களுக்கு இன்னைக்கு வீக்கெண்டோட டிஷ் ஒன்று சொல்லித்தரேன். இது வந்து எள்ளு தொகையல். எள்ளு வந்து உடம்புக்கு கூட்டினா ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம எள்ளு வந்து எதையாவது பண்ணி சாப்பிட்டாக்க எது ஐட்டம்னாவது தொகையல் இல்லை கருவேப்பிலை தொகையில் கூட எள்ளு போடலாம். எள்ளு வந்து உடம்புக்கு நம்ம போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னாக்க, இந்த ஸ்பூனால் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் எள்ளு. வெள்ளையில் வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் கருப்பில் வேணால் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் வந்து இவ்வளோ தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துட்டுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் துருவல். அப்போ அதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகா வத்தல் ஒரு 8 மிளகா வத்தல் எடுத்துட்டுருக்கேன். பெருசாக இருக்கு பற்றியில மிளகா வத்தல். இது காரமே கிடையாது. 8 மிளகா வத்தல் எடுத்துட்டுருக்கேன். ஒரு சுண்டைக்காயோட கொஞ்சம் பெருசு புளி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் அதுக்கு வேணுங்கிற அளவு பெருங்காயம். கல் உப்பு போட்டுக்கிறதுனாக்க நீங்கள் இவ்வளோ கல் உப்பு போட்டுக்கலாம், அதுக்கு மேலே போடாதீங்க. சால்ட்டு போடுறதுனாக்க ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் இதால், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ வந்து இதை எள்ளை வந்து என்ன பண்ணுங்கோ, ட்ரையாக தான் வறுக்கணும், எண்ணெய் விட வேண்டாம். ட்ரையாக நல்லா படன்னு பொரியும் அடுப்பில். அது வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காயை நல்ல கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்காயை நல்லா வறுத்துக்கணும், அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். இழுப்பச்சட்டி போட்டுங்கோ. இழுப்பச்சட்டி நல்லா காஞ்சோன்னா இந்த எள்ளை வந்து நல்லா ஹைலியே வச்சு வருங்க. அப்போ தான் படன்னு பொரியும். சிம்மில் வச்சிட வேண்டாம், ஹையில் வைங்கோ. கைவிடாமல் இழக்கணும். நல்லா பொரிஞ்ச சவுண்டு வரும் பாருங்க, உங்களுக்கு வெடிக்கும் படன்னு. அப்போ தான் நல்லா வருந்துட்டுன்னு அர்த்தம், வரப்பட்டு எடுத்தோன்னு. நல்ல ஃப்ளேம் இருக்கணும், அப்போ தான் அது வந்து படன்னு புரியும். வெடிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா? கேட்குறதா அவங்களுக்கு சவுண்டு? இந்த மாதிரி வெடிக்கணும். வெடிக்கிறது பாருங்க. நல்லா வெடிக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுது, நல்லா வெடிச்சிடுது. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துட்டு எண்ணெய் விட்டு தேங்காய் மிளகா வத்தெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ரிஃபைண்ட் ஆயில். இதில் நம்ம தேங்காயை காஞ்சிட்டு தேங்காயை போட்டு நல்லா வறுத்தணும். தேங்காயை நல்லா சவக்க வறுத்தணும். தேங்காய் சவக்க வறுக்கிறது தான் இதோட ஹைலைட்டு. இதெல்லாம் நீங்கள் சனி ஞாயிறில் பண்ணேன்னாக்க சாப்பிடலாம். இது வந்து தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன். தொட்டுக்கிறதுக்கு பெசன் சாப்பிடவும் செய்யலாம். நல்லா வறுத்துருங்க தேங்காயை.
எல்லாத்துலேயுமே வறுக்கிறதுல தான் இருக்குது நம்மளுக்கு டேஸ்ட்டும் வாசனையும். ஒரு 1.5 டீஸ்பூன் விட்டுனா போதும் எண்ணெய், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா தேங்காயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் இல்லையா சூடானோடனே, அதனால அவ்வளோ விட்டுனா போதும். ஏன்னா எதுலெல்லாம் மினிமைஸ் பண்ணலாமோ அதிலெல்லாம் மினிமைஸ் பண்ணிடலாம் எண்ணெயை. சிலதுக்கு வந்து விட்டு தான் ஆகணும்னு இருக்கும், எண்ணெய் இவ்வளோ விடணும்னு இருக்கும். அதுக்கெல்லாம் விடலைன்னா நம்ம நல்லாவே இருக்காது. இதுக்கெல்லாம் நம்ம கம்மியாக விட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம ஆயிலெலாம் குறைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு தேங்காய். இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் குட் காம்பினேஷன். தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு தெரியல. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மிளகாவத்தில் போட்டு இதோடைய கூட புளியும் போட்டுருந்தோம். ஒரு பெரிய சுண்டைக்காய் சைஸ் புளி போட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். தேங்காய், பெருங்காயம், புளி, மிளகாய். இது நல்ல இடம் இருப்ப சட்டி, அதனால நிறைய சூடு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே கூட ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்டுக்கு, இருப்பச்சட்டியோட ஹீட்டுக்கு நல்லா சுதந்திரம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ண அப்புறமும் ஒரு 5 நிமிஷம் இலக்கி கொடுத்துட்டுருக்கோம். இல்லைனா கீழே இருக்கிறது தீங்கி போயிடும், கருப்பாயிடும். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, வச்சுருக்கோம். ஆறட்டும். ஆறின அப்புறம் மிக்சியில் அரைக்கலாம். பாருங்க, நம்ம எள்ளு வறுத்தோம் இல்லையா, எள்ளு, மிளகா வத்தல், தேங்காய் நல்ல சவக்க வறுக்கிற நம்ம தேங்காய், அப்புறம் புளி, பெருங்காயம், இந்த அளவுக்கு தேவையான உப்பு. நான் கல் உப்பு தான் நிறைய யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் கல் உப்பு போட்டுருக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட் போட்டுக்கிறதா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இப்போது இதை போட்டு அரைச்சிடலாம். நம்ம இதுவும் தண்ணி இது முதல்ல நல்லா மசிஞ்சப்புறம் நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அருமையான கலர்ஃபுல்லான எள்ளு சட்னி ரெடி. பண்ணுங்கோ, சாப்பிடுங்கோ, என்ன நினச்சங்கோ, ஃபீட்பேக் கொடுங்க. எப்போயும் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு வேணும். பாய்.